அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசர முனிவர் பவனை வணங்கி, அனைத்து சோதிட மேதைகளை வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பார்த்து கொள்ள வருகிறேன். அதாவது உங்களை எந்த கிரகம் ஆதிக்கம் செய்கிறது என்பதை நீங்கள் பிறந்த தேதியை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அது என்ன என்பதை இந்த வீடியோவில் காண்போம். நீங்கள் 1ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால், மேலும் 10ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை சூரிய பகவான் ஆதிக்கம் செய்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் நீங்கள் 2ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 11ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 20ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை சந்திர பகவான் ஆதிக்கம் செய்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் நீங்கள் 3ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 12ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 30ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை ஆதிக்கம் செய்வது குரு பகவான். நீங்கள் 4ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 13ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 22ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை ஆதிக்கம் செய்தது ராகு பகவான். மேலும் நீங்கள் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 14ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 23ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை ஆதிக்கம் செய்தது புதன் பகவான். மேலும் 6ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 15ஆம் தேதி பிறந்து இருக்கிறீர்கள் என்றால், 24ஆம் தேதி பிறந்து இருக்கிறீர்கள் என்றால் உங்களை ஆதிக்கம் செய்வது சுக்கிர பகவான். மேலும் நீங்கள் 7ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 16ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 25ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை ஆதிக்கம் செய்வது கேது பகவான். மேலும் நீங்கள் 8ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 17ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 26ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை ஆதிக்கம் செய்வது சனி பகவான். மேலும் நீங்கள் 9ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 18ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால், 27ஆம் தேதி பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை ஆதிக்கம் செய்வது செவ்வாய் பகவான். இவ்வாறு நீங்கள் பிறந்த தேதியை வைத்து உங்களை ஆதிக்கம் செய்யும் கிரகங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாம் மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். இதுவரை மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.